நிரஞ்சா, நிரஞ்சா. அம்மா சொல்லுங்கம்மா. என்னையா கிளம்பிட்டியா? போமா. நான் கிளம்பியாச்சுமா. சரி வாயா. பின்னாடி பக்கம் அந்த கதவை சாத்தினியா? ஜன்னல்ல சாத்திட்டியா? எல்லாமே சாத்திட்டேமா. ஏன்னா எதுவும் காத்து வேற ரொம்ப அதிகமா இருக்கு. தூசி எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்துரும். போத வரைக்கும் பூச்சி பட்டாயம் எல்லாம் அது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் சாத்திட்டேமா. என்னங்க என்ன இப்ப எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? கூப்பிடதானே செஞ்சேன், வேற என்ன பண்ணேன்? சும்மா நொய்யின்னு மனசுல நிம்மதி இருக்க விட மாட்டீங்களா? இப்ப யார் உங்களோட நிம்மதியை கெடுத்தா? நீங்க தானே துணி எடுக்க போகணும் கிளம்பு. நீங்க அதான் கிளம்பியாச்சு. இனி என்ன துணி எடுக்க போலான்னு பார்த்தா வாழ் கத்துறீங்க. யாரு நானே மண்டை காய்ச்சி போய் திரியறேன். சும்மா நொய்யின்னு இருக்காத, கவலை போங்க. ஏங்க துணி எடுக்கணும்னு சொல்லி மகா வீட்லயே போய் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க சொல்லுன்னு சொல்லவும் இப்ப என்னங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ துணி உசுர எடுக்காத. அவன் காசு பிரச்சனையில இருக்கான், அப்பதான் துணின்னு. உங்களுக்கு என்னைக்குதான் காசு பிரச்சனை இல்லாம இருக்குது? இன்னைக்கு இருக்கிறதுக்கு அந்த புள்ள ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி ஊருக்கே போய் தண்டோரம் அடிச்சுட்டு வந்துட்டேன். என் புருஷன் எல்லாத்துக்கும் துணி எடுக்கிறாருன்னு. இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் போய் அங்க நிக்கிறது? உங்க பேச்ச கேட்டா அவ்வளவுதான். சொல்லுவாங்களா சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு? அது இப்பதான் தெரியுது. ஐயோ மனுஷனை படுத்தாத போங்கிட்டு. இந்த ஆளு ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த ஆளு பேச்சு கேட்டுட்டு கிளம்பணும்ல, நம்மள சொல்லணும். போ போய் துணியை மாத்து. அவன் இருக்கிற அவசரமும் ஆத்திரமும் புரியாம பண்ணிக்கிட்டு துணின்னு. என்னடா இது? இந்த எழுத்த வீட்டுக்காரியை நம்பி 2 லட்சத்தை கொடுத்தேன். போதாத குறைக்கு இன்னைக்கு காலையில வேற ஒரு 2 லட்சத்தை கொடுத்துட்டேன். போன காசு திருப்பி வருமா என்னன்னு கூட தெரியல. 6:45 ஆகி போச்சு. இவளுகளை நம்பி கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. காசு மட்டும் வரல, அவ்வளவுதான். உழைச்சது மொத்தமும் போயிடும். வாயை கட்டி வைத்த கட்டி சம்பாதிச்சது போச்சுன்னா என்ன பண்றது? காசுக்காக தானே பொறுப்புன்னு சொன்னா போன் அடிப்போம். போனை எடுக்கல, உண்டுலனாக்கி அவங்க வீட்டுக்கே போயிட்டு பிரச்சனையை பண்ணிடுவோம். இவ வேற இங்க வா அங்க வா இங்க வா அங்க வான்னு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறா. இங்கேயும் வந்தாச்சு, இன்னும் எங்கதான் போறதுன்னு தெரியலையே. இவ நம்பி வேற காசு கொடுத்து விட்டோம். காசு வருமா என்னன்னு தெரியல. இவனுங்க வேற மாத்தி போன் அடிக்கிறானுங்க. பேசாட்டுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? போனைய எடுக்காம இருக்கிற நீ போன் எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஐயோ இந்த ஆளு வேற மறுபடியும் கூப்பிடுறானே. என்ன பண்றது? அவசரத்தையும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்கிறானே இவன். நீ ஊர்ல உள்ளவங்க யார் வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. எடுத்து பேசுவோம், இல்லைன்னா மனுஷன் உசுர் எடுத்துருவான் போல இருக்குவேன். ஹலோ, சும்மா எதுக்கு நொய்யின்னு போன் அடிச்சுட்டே இருக்கீங்க? நான் போன் அடிக்க மாட்டேனா? காசு ரெடி ஆனோனையும். காசு 6 மணிக்கு ரெடி ஆகணும்னு சொன்னேன். இப்ப 7 மணி ஆக போகுது, இன்ன வரைக்கும் காசு வரல. என்னையா நீ வான்னு போன் பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? ஒழுங்கு மரியாதையும் என் காசு வரணும். காசு மட்டும் வரலன்னு வச்சுக்க, இப்பயே உன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிடுவேன். என்னையா ஓவரா பேசுற? நீ சொல்லிடுவியா? சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 1 ரூபா கூட வாங்கிடுவியா? நீ மட்டும் என் புருஷன்கிட்ட போய் சொன்ன, என்கிட்ட மட்டும் இல்ல என் புருஷன்கிட்டையும் சேர்த்து வாங்குவ. என்கிட்ட இருந்து 1 ரூபா கூட நீ வாங்க முடியாது சொல்லிட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. யாரு என்னையவே மிரட்டுறியா? நான் யாரு எப்படிப்பட்டன்னு உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். நீ யாரா வேணாலும் எவனா வேணாலும் இரு, ஒழுங்கா இருந்தா என்கிட்ட இருந்து காசு வாங்குவ. இல்லையா 10 ரூபாய் என்ன 1 ரூபா கூட வாங்க முடியாது. அப்படியா? எப்படி உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை பத்தி நீ பண்ற பிராடு வேலையும் பத்தி எழுதி கொடுத்து உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளி அடி உத வாங்க வச்சு அப்புறமேட்டுக்கு உன்னை களி திங்க வைக்கல. என் பேரு லிங்கம் கிடையாது. என்னங்க ஆச்சு? சரி முதல்ல நீ கம்மனு போ. இருக்கிற ஆத்திரத்துல என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? காசு அப்படி இப்படின்றீங்க. ஐயோ சாமி, கொஞ்ச நேரம் கம்மனு இருவேன். வாயிலெல்லாம் விழுந்தேதான் போச்சு. அன்னைக்கே வாய வச்சா விளங்காது அப்படி இப்படின்னு அதே மாதிரி ஆயி போச்சு. போதாத குறைக்கு அன்னைக்கும் வேற வாய வச்சா பாரு. காசு எல்லாம் ஊர்காரன் தான் திம்மா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடணும். அதே மாதிரி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ இந்த சொட்ட பையன் எப்படி பேசுறான்? காசை மட்டும் இவ கணவன்ட்டு போயிட்டா அவ்வளவுதான், என் சோழி மொத்தமா முடிஞ்சிரும். ஜானகி, ஏண்டி அறிவு கட்டவள, எங்கடி போய் தொலைஞ்ச இன்ன வரைக்கும்? என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கடி கத்துற? ஏண்டி ஒன்னால போனவன் வந்தவன் ஊர்க்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் போன போட்டு என்ன அந்த கிளிக்கிறாங்கடி. காசு தூக்கிட்டு ஏமாத்திட்டியா? இப்பயே இரு, உன் வீட்டுக்கு போய் உன் புருஷன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரும் என்னை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கடி போய் தொலைஞ்ச? போன் பண்ணாலும் எடுத்து தொலைல இன்ன வரைக்கும். எனக்கு பக்கு நாய் போச்சு தெரியுமா? ஐயே என்னடி 1 ரூபா 2 ரூபாயா? எம்புட்டு பணம் அதெல்லாம் கொண்டு வர வேணாமா? அதுவும் இல்லாம டாக்ஸ் கட்டணும் அப்படி இப்படின்ட்டாங்க. அதெல்லாம் கட்டி வரத்துக்குள்ள எனக்கு போதும் ஆகி போச்சு. ஐயோ சாமி, ஒரு நாள் அவங்க பேசுனதே என் காதால கேட்க முடியல. முதல்ல அந்த பணத்தை கொடு, அதுங்க மூஞ்சில எல்லாம் தூக்கி வீசணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
இந்தா இதுல உனக்கு தேவையானது, அப்புறம் கொடுத்தவங்களோடது, அப்புறம் இன்னொரு ஆள் சேர்ந்திருக்காங்க அவனோட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு. புடி. சாரிடி, இது தெரியாம உன்னை திட்டிப்புட்டேன், மன்னிச்சிருடி. போய் தொலை. உன்ன மாதிரி எத்தனை ஜென்மத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில. உனக்கு மட்டுமா கொடுக்கணும்? எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தானே வர முடியும். மன்னிச்சிருடி என்னைய. வரேன். ஏண்டி அப்புறம் நாளைக்கு எவ்வளோ காசு கொண்டு வரட்டும்? நீ கொடுக்க வேண்டியதை கொடு, அதுக்கான பணம் வரும். அப்புறம் டாக்ஸ் எவ்வளோடி பிடிச்சிருக்கீங்க? 2 லட்சம் கொடுத்தவங்களுக்கு 20,000 ரூபா, உனக்கு நீ 8 லட்சமா கொடுத்த? ஆமாண்டி. உனக்கு 80,000 ரூபா பிடிச்சிருக்கேன். 80,000மா? 80,000 எதுக்குடி பிடிச்ச? மற்றவங்களுக்கு 20,000, எனக்கு 80,000மா? இஷ்டம் இருந்தா செய்யி, இல்லையா இப்பயும் உன் காசை வாங்கிட்டு போ, அவ்வளவுதான். சும்மா என்கிட்ட மறுவார்த்தை பேசிட்டு இருக்காத. சரிடி கோவப்படாத. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கோவப்படாதம்மா. இரு, உனக்கு இருக்குது பெரிய ஆப்பு. படுபாவி, இதுலயே 1.5 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சிருப்பாளே. என்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதோ. சரி, முதல்ல அந்த கூட்டத்துக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்போம். இல்லைன்னா அங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த மனுஷன் வாழ்னு கத்துவது. ஃபோன் ரிங் ஆகுது, யாருன்னு தெரியலையே. அவருதான். கதிர். என்ன டாக்டர் மேடம், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நானா பிஸியா? அப்ப ஆர்மில இருக்கிறாரு, ஏன் சார் எப்படி இருக்காரு? அவரும் பிஸியா தானே இருக்காரு. அதுவும் உண்மைதான். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன். பசிக்குது, சாப்பிட போகணும். அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஓ, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஐயா என்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுவீங்களோ? ஏன் நான்லாம் கேட்க கூடாதா? கேட்க கூடாதுன்னு யார் சொன்னா? கேட்கலாம். நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சாப்பிடாம இருக்க போறீங்க? ஏன் என் மனைவிக்காக நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ என்ன? நான் சாப்பிட்டுட்டேன், நீங்களும் இந்த டைமுக்கு சாப்பிடுங்க, சரிங்களா? இப்போ என்ன ஃப்ரீ டைமா? ஃபோன் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எங்க 1 மினிட். உள்ள வாங்க. மேம், துர்காவோட ரிப்போர்ட் கேட்டீங்க, அதான் மேம். ஓ அப்படியா, சரி இங்க வச்சிட்டு போங்க. மேம், வெளிய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உள்ள அனுப்பவா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள நான் சொல்லும்போது அலோவ் பண்ணுங்க. ஓகே மேம். பக்கத்துல டாக்டர் இருந்தானா டாக்டர் ரூமுக்கு அனுப்புங்க, ஏன்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேணாம். ஓகே மேம். சொல்லுங்கங்க. மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. சரி ஒர்க்க பாருங்க, வைக்கவா? என்ன கதிர், இப்பதான் ஃபோன் பண்ணீங்க, அதுக்குள்ள வைக்கணுமா? இன்னும் ஏதாவது பேசலாமே. மற்றவங்களாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் பேச மாட்டாங்க. கர்னல் எனக்கு ரொம்ப க்ளோஸ்னால நியூ மேரிட் கப்பல்ன்றனால அலோவ் பண்ணாரு. ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாரு, அதுக்குள்ள பேசிட்டு போயிடலான்னு. நான் ராத்திரி ஃப்ரீயா பேசலாம், ஓகேவா? நீங்க ஒர்க்கை பாருங்க, நானும் என்னோட போயிட்டு ஒர்க்கை பார்க்குறேன். சரி பாருங்க. ஐ ரியலி மிஸ் யூ. மிஸ் யூ டூ. என்ன பண்றது, அவரோட சூழ்நிலை அப்படி இருக்கு. சீதா, எதுவும் சாப்பிட்றியா? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே பசிக்கல. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எதுவுமே பிடிக்கல. வீட்டுக்கு போலான்னு இருக்கு. என்னமா பண்றது, உடம்பு நல்லானா தானே போக முடியும். உடம்பு நல்லா விட்டும் போவோம். இல்ல, இருக்க டாக்டருக்கு ஃபீஸ், இந்த ரூம் ரெண்ட் இதுவே அதிகமாகும். இதுல வீட்டு செலவுல ஏகப்பட்டது இருக்குல்ல, அதான். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உடம்பு அப்படி கிடையாது. எந்த நேரத்துல உடம்ப பார்க்கணுமோ அந்த நேரத்துல பார்த்துதான் ஆகணும். கம்முனு இரு, செலவாகுது வைக்குதுன்னு நீ எதை பத்தி யோசிக்காத, சரியா? ஆமா சீதா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? காசெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடு, சரியா? ஏமாமா, நீங்களும் வேற ஆபீஸ் போகாம இப்படியே இருக்கீங்க. வேலையை விட்டதை நிறுத்திட போறாங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, நான் தான் பக்கத்துல இருந்து பாக்குறேன்னு. அதனால அவங்க லீவ் கொடுத்துட்டாங்க. பட் லீவ் லெட்டர் மட்டும் வந்து போய் கொடுக்கணும்னாங்க. அது மட்டும் ஃபார்மாலிட்டி முடிச்சாச்சுன்னா அப்புறம் 2 டேஸ் லீவ் எடுத்துக்கலாம். என்னாலதான் எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்ல. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லடி அம்மா. சொல்லுமா. ஓ அப்படியா? ஓ சரி. அவங்கள வெயிட் பண்ண சொல்லி நான் வந்துடுறேன். ஓ எமர்ஜென்சியா? சரி ஓகே. நான் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடுவேன். ஓகேம்மா. ஓகே, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணுறது, ரவுண்ட்ஸ் வேறு போகணும், டைம் வேறு ஆயிடுச்சு. கௌரி, அந்த ரெஜிஸ்டர் எடுங்க. ஹலோ கண்மணி, ரிசப்ஷனுக்கு வாங்க. ஓகே. இம்மீடியட்டாக வாங்க. ரெஜிஸ்டர் எடுத்துட்டீங்களா? ஏம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ,
அதனால இன்னைக்கு நான் நேரமா போறேன். ரவுண்ட்ஸ் போறது கண்மணி டாக்டர் போய்க்குவாங்க. டாக்டர் அப்போ இன்னைக்கு ஆபரேஷன் ஈவினிங் அவங்க கிட்ட சொல்லிடுங்க நான் ஒரு நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஓகே டாக்டர். டாக்டர் அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் மஞ்சு என்னால வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க வராங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்லனா ஈவினிங் டியூட்டிக்கு ஆள் போடணும். அப்படியா? சரி ஓகே, நான் என்னன்னு பார்க்குறேன். டாக்டர் கண்மணி, இன்னைக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ, அதனால இந்த எமர்ஜென்சிக்கு நான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கிறீங்களா? ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ரவுண்ட்ஸ் வேற 4 மணிக்கு போகணும். எனக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க என்னன்னு கொஞ்சம் அதை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். அவங்க நியூவா வந்திருக்காங்க, ஏதாவது தெரியலனாலும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். சரி வரேன் கண்மணி, பாய். பாய் சார். கௌரி 4 o'clock வரனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம். எங்க காசு கொடுத்துருவாங்க தானே, இவங்களை நம்பி மளிகை ஜாமான் கூட வாங்கி வைக்காம மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. யாருங்க பணம் மட்டும் தராம ஏமாத்தினுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நிம்மதியா அந்த ஊருக்குள்ள எல்லாம் தெரிய முடியாது. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் காசு ரெடி ஆயிடுச்சு வாரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அம்மா அப்பையில இருந்து வாரேன், காசு கிடைச்சிருச்சு வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப மணி 8 ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. காசு மட்டும் வரலன்னா நான் வீடு போக முடியாது. இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கோமா? ஒவ்வொன்றையும் சிறுக சிறுகங்க வீட்டு கூட வாங்கி போடாம வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணங்க அப்படியெல்லாம் போக விட்டுருவேனா? அந்த ஆளு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது, அதனால அந்த பணம் எல்லாம் இருக்குது அவங்க வீட்டுல. எதை பத்தி கவலைப்படாதீங்க, அங்க வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அதை மீறியும் வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் போயிருவோம். நம்ம மட்டும்தான் இருக்கோமா இல்ல இன்னும் நிறைய பேருக்கு இது இந்த ஆள்கிட்ட காசெல்லாம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களையும் பிடிச்சி எல்லாரும் அவங்க வீடு முன்னாடி போய் நின்றுவோம். ஏன்னா எதுலையுமே ஒரு அவசரம் இருக்க கூடாதுன்னு கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துருவாங்க. ஐயா நீ வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்க, அதனால உனக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ எல்லாம் பெரிய கடை வச்சிருக்கிற. எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, நாங்க சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஏன்னா எனக்கும் மட்டும் என்ன சும்மாவா வருது? நாங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான். வீடு கட்டணும்னு வச்சிருந்தது. உங்களுக்காவது சொந்த வீடு இருக்கு, எனக்கெல்லாம் சொந்த வீடு கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயே நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? முதல்ல அமைதியா இருங்க, அவங்க வரட்டும். போன் பண்ணி பாப்போமா? போன் பண்ணா எங்க எடுக்குது? இதை எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த அவங்களே வந்துட்டாங்கண்ணே, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. காசு கொண்டு வருவாங்களா? கொண்டு வருவாங்களாவே, கொண்டு வந்து தானே ஆகணும். வரலன்னா விட்டுருவேனா நானு? எங்கம்மா எங்க காசு? எவ்வளவு நேரம் உனக்கு போன் அடிச்சுட்டே இருக்கிறது? நீ மட்டும் போன் எடுக்காம இருக்கா? ஏங்க நீங்க காசு கொண்டு வரலன்னு நாங்க பக்கு பக்குன்னு ஆயிட்டோங்க. காசு கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? ஏக்கா உங்களை நம்பிதாக்கா தொழிலே தொடங்கியிருக்கோம். நான் பொறுப்புன்னு 6 மணிக்கெல்லாம் தாரே. நீங்க இப்ப மணி 8 ஆகி போச்சேக்கா, இன்ன வரைக்கும் என்னக்கா பண்ணீங்க? ஏறுங்க, யாரும் உங்க காசெல்லாம் தூக்கிட்டு ஓடல. காசு கொண்டுகிட்டு தான் வந்திருக்கேன். பொறுமையா இருந்தா வாங்கிக்கலாம். சும்மா நொய்யின்னு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. நீ முதல்ல காசு கொடு, அப்புறம் பேசு. முதல்ல நீ காசை வாங்கிட்டு ஒழுங்க மரியாதையா ஓடிரு. இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ காசை கொடு. உலகத்துல இல்லாத காசு, பெரிய காசு. இந்த அப்படி உன் பணம் 3,80,000 ரூபாய் இருக்கு. 4 லட்சம் கொடுப்பேன் நீங்க. கேரு சும்மா ஒண்ணும் இல்ல, பிசினஸ் பண்றோம் பெரிய லெவலு. அதனால என்னென்னமோ டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கட்டிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால 20,000 போக மீதி காசு. பாய், நீங்களும் இந்த ஆள் கூட சேர்ந்து பேசிவிட்டீங்கல்ல? இல்லங்க, காசு இன்னும் வரைக்கும் வரலன்னு பதறிட்டேங்க. வாங்க இந்தாங்க, உங்களுக்கும் அதே மாதிரி 3,80,000 ரூபாய் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சாலே 10 ரூபாய் சம்பளத்தை உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. 1 மாசம் ஆனாதான் தருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நேரத்தில் கொண்டு வந்து கொடுன்னு அந்த டைமுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்களாம் எப்போ கொண்டு வந்து கொடுக்குறோமோ அப்பதான் கொடுக்க முடியும். சரி விடுங்கக்கா, காசு நீங்க 6 மணிக்கு தரேன். நீங்க அதுக்கு முன்னாடி தர முடியாம போச்சு, அதனால தானே வருத்தப்பட்டாங்க. வருத்தப்படுறதா இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி பேசலாமாயா? நானும் உங்களை மாதிரி தானே காசை கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் நிற்க வச்சிருந்தானே நானும் வாங்கிட்டு வரேன். இன்ன வரைக்கும் நான் வீட்டுக்கு கூட போகல, சாப்பாடு தண்ணி கூட இறங்கல. அப்படி நான் இருந்து வாங்கிட்டு வந்து உங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இப்படி பேசுன அப்படி? சரி விடுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இங்க பாருங்க, தெரியாமல இனிமே தெரிஞ்சு கூட அப்படி நடந்துச்சுன்னா இனிமே உங்களை எதுலையுமே எந்த பிசினஸ்லயும் நான் சேர்த்துக்க மாட்டேன். சரி விடுங்க, ஏதோ நான் தெரியாம பேசிவிட்டேன். நீ பேசின பேச்சுக்கு சரி விட்டு என்ன பண்றது, எல்லாத்துக்கும் இருக்கிற வருத்தம் தான், விடு. அக்கா எனக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். நீங்க ஐயோ இவங்களுக்கு காசு கொண்டு வர அவசரத்தில் இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரமா மறந்துட்டேயா? நான் காலையெல்லாம் வந்து காசு வாங்குவேன்ல, அப்போ வாங்கும்போது உன் டாக்குமெண்ட்டை கொடுத்துறேன், சரியா? சரிங்கக்கா. யாரு நாளைக்கெல்லாம் வந்து நீ அது இதுன்னு பேசி
பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உன் காசை தூக்கி மூஞ்சில வீசிடுவேன். நீ பாட்டுக்கு சம்பாரிச்சாலும் சரி சம்பாதிக்காம இருந்தாலும் சரின்னு நீ ஒரு நாள்ல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ரோட திரிஞ்சு இறங்கிட்டுடா இடத்த வைக்கலான்னு அலைவ. உனக்கெல்லாம் உக்காந்த இடத்துல காசு வருது. அப்படி வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுன்னு நீ பொறுத்துக்க மாட்டியா? ஏதோ தெரியாம பேசிட்டேன். ஒழுங்கா பேசி பழகு. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.